சம்பவம் அத்தியாயம் 1ல இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 வந்து பாருங்க. இங்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஒளியும் இந்த போலீஸ்காரோட போட்டு தெரியுது. அதனால ரத்த சிதறனால மறுபடியும் நம்ம ஹீரோ டைம் டிராவல் ஆறாரு. இங்க வந்து பார்த்தா நம்ம ஸ்டீஃபன் நம்ம ஹீரோவை கன் பாயிண்ட்ல வச்சிருக்காரு. ஸ்டீஃபன் யாருன்னு கேட்கும். அவர் சொல்றாரு, நானும் போலீஸ் தான் சார். நீங்க என்ன பண்றேன்னு கேட்டப்ப அவரு அங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கலாம் சார் சொல்றாரு. நம்ம ஹீரோ ஸ்டீஃபனை கூப்பிட்டு நிறுத்தி, சார் நீங்க என்னோட அப்பா சார் ஒரு போட்டோ ஒன்று காட்டுறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சரி உங்க காட்டுல தப்பிக்கலாம் சொல்லி அவங்க டீம் எல்லாம் சேர்த்துட்டு காட்டுல இருந்து தப்பிக்க போறாங்க. இங்க ஒரு தூரத்துல ஒரு காரை பாக்குறாங்க. அங்கே விரட்டி போய் காரை நிப்பாட்டி, இது எந்த வருஷம் நம்ம ஹீரோ கேட்கறாரு. அவர் இது 1959 சொல்றாரு. அப்பதான் அவருக்கு ஹீரோ வருது. சரி உங்களை எல்லாம் கார்ல ஏற்றி விடுறோம். ஸ்டீஃபன் கேட்கிற நீ வரலையான்னு, நான் வேற இடத்துக்கு போவேன் சார் சொல்லி இவர் உங்களை அனுப்பி வச்சுட்டு இவர் வேற காலத்துக்கு போகிறதுக்காண்டி அந்த கோயில் நாளை வந்து தனியாக சுட்டுருக்காரு. இங்கே கட் பண்ணா அவருடைய காலத்துக்கு போயிட்டாரு. அவர் தோலை யாரோ கை பின்னாடி திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அவரோட அப்பாவான ஸ்டீஃபன் தான். அவருக்கு பெண் குழந்தை பிறந்துட்டு நர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வாங்கி பார்க்குறாங்க. இங்கே சீனை கட் பண்ணா இவங்க எல்லாரும் காரில் வந்து இருந்தாங்க. வந்துட்டு இருக்க வழியில் அந்த ஒரு சாரு கார் பேக்கில் நான் நின்றுட்டு இருக்கேன். சரி அது யாருன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ பற்றி இவர் யாருன்னு கேட்க அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இவர் தான் நம்ம புது எஸ்ஐன்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கு. சரி காரில் போயிட்டு இருந்தா தெரியுமே எய்த்தாப்ல ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கு. அது யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோட அந்த போலீஸ்காரர் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சுட்டுருப்பாங்களே அவங்க தாங்க அது. சரி டக்குனு இங்கே இந்த போலீஸ்காரங்கெல்லாம் அந்த பொண்ணை டக்குனு வண்டியில் ஹீரோ அந்த பொண்ணை வழியில் வச்சிருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாருக்காச்சும் ஃபோன் பண்ணாங்க. அந்த பொண்ணோட ஃபோன் அடித்தா அவருக்கு சரியாக ஃபோன் எடுத்து பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா நம்ம ஹீரோங்க இவருக்கு ஒன்றுமே புரியல. ஷாக் ஆகுறாரு. வயிற்றுல கண்ணு கலந்து டக்குனு அவங்க ஒய்ஃபுக்கு போய் ஃபோன் அடிச்சு குழந்தை என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃபு குழந்தை நல்லா தகவல் சரின்னு இவர் பெருமூச்சு விட்டு நிமிர்ந்து பார்த்தா இந்த நடக்கிற எல்லா விஷயத்துக்கு காரணமான அந்த போர்ச்சுகீஸ் அரசன் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறதோட அந்த